உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஆட்ஸ் தான் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆட்ஸை வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு 3 செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே 90% உங்களுக்கு இந்த ஆட்ஸ் வர்றது குறைஞ்சிரும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நசீம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மொபைலில் தேவையில்லாத ஆட்ஸ் தான் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆட்ஸை வராமல் தடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3 செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாலே 90% உங்களுக்கு இந்த ஆட்ஸ் வர்றது குறைஞ்சிரும். மீதி 10% என்னங்கிறத நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். முதல்ல உங்கள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணிங்க. மேலே 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் சைட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதில் இன்ட்ரசிவ் ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே பேக் வந்துடுங்க. அதே சைட் செட்டிங்ஸ்லேயே பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஆஃப் பண்ணி வச்சுங்க. இப்போ டோட்டலாக வெளியில் வந்துடுங்க. இப்போ ஹோம் பேஜ் வந்துடுங்க. அதில் க்ரோம் அப்ளிகேஷனை அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணிங்க. அதில் அலோ நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் ஆனில் இருக்கும், அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த 3 செட்டிங்ஸை நீங்கள் பண்ணது மூலமாக கிட்டத்தட்ட 90% ஆட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வராது, இதிலே ஸ்டாப் ஆகிடும். மீதி 10% என்ன அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த வீடியோ ஓப்பன் பண்ணும்போது 2 ஆட் வரும், அது இதுக்கு பொருந்தாது. அதே போல் நீங்கள் ஹாட்ஸ்டார், எம்எக்ஸ் பிளேயர் இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதுலேயும் 2-3 ஆட்ஸ் வரும், அந்த ஆடும் இதுக்கு பொருந்தாது. ஏன்னா அதெல்லாம் பெய்டு சர்வீஸாக உள்ளது. அதில் ஆட் வரக்கூடாது அப்படின்னா அதில் நீங்கள் பணம் கட்டி அந்த ஆட்ஸை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு திரும்பவும் ஆட் வருதுன்னா அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன். இதே போல் பயனுள்ள தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லையும் டிக் பண்ணி விட்டுருங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.